இடத்துக்காக இன்னைக்கு சபைக்கு போகிற ஒரு கூட்டம் இருக்கிறது. அல்லேலூயா. என்னையா இந்த பிராங்கையா கூப்பிட்டு உக்காரத்துக்கு இப்படி உக்காந்துக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நாளைக்கு ஏசியில் உட்கார வைக்க போகிறாரு. அல்லேலூயா. உங்களை மாத்திரம் இல்லை, உங்கள் வீட்டை ஏசியாக மாற்ற போகிறாரு. ஏன் தெரியுங்களா? ஏசிய சபையின் வரலாறு பார்த்தீங்கன்னா இவ்வளோ முட்டிக்கால் வரைக்கும் தண்ணியில் ஆராதிச்சாங்களாம். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணார்? இன்டர்நேஷ்னல் அளவுக்கு ஏசியில் நம்முடைய தலைமை போதகர் சாம் சுந்தரையாவை கொண்டு பல லட்சங்கள், அல்லேலூயா, ஆயிரங்கள், அல்லேலூயா, நம்ம அங்கேருந்து தானே வந்திருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கேருந்து வந்தாலும் நம்முடைய தகப்பனை நாம் நினைக்கிறோம். அல்லேலூயா. சபைகள் பெருகுது என்பது கடைசி காலம். அல்லேலூயா. இன்றைக்கி நம்முடைய தகப்பனிடத்தில் நம்ம கற்றுக்கொண்டு இருக்கிறோம். அதனால் சத்தியம் ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. நீங்கள் நெருக்கப்பட சத்தியத்தை கேட்க கேட்க கர்த்தர் உங்களை விசாலத்தில் கொண்டு போக போகிறார். அல்லேலூயா. அப்போ சத்தியத்தை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பற்றி கொள்கிறீர்களோ நீங்கள் பயன்படுத்த ஆரம்பித்தா கர்த்தர் உங்களை பன்மடங்கு ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. நம்ம மத்தியில் நாம் அறிந்து நம்முடைய வார்த்தையை எப்பொழுதும் அன்போடு இந்த இடத்துக்கு வருகிற தேவ மனுஷர் சுவிசேஷகர் ஜாம்பஜா சார்லஸ் ஐயா அவர். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாருங்க, அவருடைய ஊழியம் ஆத்தும அறுவடை ஊழியம். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு மனுஷனுக்கு சுவிசேஷம் சொல்லுகிறார். அல்லேலூயா. அது சொல்கிறது ரொம்ப கஷ்டங்க. நீங்கள் அதுமாரி தீர்மானம் எண்ணி பாருங்களேன், உங்களுக்கு ஒரு சோதனையும் வரும், முடியவே முடியாது. ஆனால் அப்படிப்பட்ட இப்போ நம்ம ஒரு மாதத்துக்கு சுவிசேஷம் சொல்லிடலாம், வாரத்துக்கு சொல்லிடலாம். ஆனால் ஒரு தனி நபருக்கு நான் இயேசுவை பற்றி சொல்லாமல் தூங்க மாட்டேன்னா அது ஒரு பெரிய சவால். அல்லேலூயா. உண்மையாக இந்த சுவிசேஷத்தை ஊழியத்தை செய்து கொண்டு அவர் அந்த ஊழியத்தின் மேலே ஒரு பாரம், அதுதான் ஆத்தும பாரம். அல்லேலூயா. உண்மையில் நாம் ஊழியம் செய்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு தனிநபர் ஊழியம், ஒரு மனிதனுக்கு எப்படியாவது நான் அறிவிக்க வேண்டும் என்கிற ஒரு உத்தரவாதம் நமக்குள்ளே இருக்க வேண்டும். அந்த கனமான ஊழியத்தை அவர் செய்கிறபடினால் கர்த்தர் அநேக தேசங்களுக்கு கொண்டு போய் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஒரு முறை ஃபோன் பண்ணார் ஒரு 8 மணிக்கு. ஐயா, நான் இங்கே ஊழியத்துக்கு போயின்னு இருக்கிறேன். நான் நினச்சேன் பஸ்ஸில் போயின்னு இருக்கிறேன். இல்லையா, ஃப்ளைட்டில் போயின்னு இருக்கிறேன் ஐயான்னாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் இன்னைக்கு பறக்க வச்சுன்னு இருக்கிறார். நீங்கள் இயேசுவை அறிவிக்க ஆரம்பித்தா உங்களை பறக்க வைப்பார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். இப்போதும் தேவ மனுஷத்தில் தேவனுடைய வார்த்தை கொடுக்கும்படி நான் கொடுக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அல்லேலூயா. அவர் கிருபை என்றும் உள்ளது. அல்லேலூயா. சத்தமே வரலையே, இந்த சைடு வரல. சத்தத்தை உயர்த்தி சொல்வோமா? உள்ளத்திலிருந்து சொல்வோமா? உண்மையா சொல்வோமா? கர்த்தர் செய்த நன்மையை நினைத்து சொல்வோமா? அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த பரிசுத்த ஆராதனையிலே உங்க முன்பாக ஆண்டவர் என்னை கொண்டு வந்ததுக்காக நன்றி கொண்ட இருதயத்தோட ஆண்டவர் செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து முதலாவது உள்ளத்திலிருந்து நான் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்துக்கு கோடி ஸ்தோத்திரங்களை எடுக்கிறேன். அல்லேலூயா. சத்தம் வரணிய என் அன்போடு கூப்பிட்ட அன்பு பாஸ்டர் ஐயாவுக்கும் குடும்பத்துக்கும் ஊழியத்துக்கும் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்துகிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் இசை வாசிக்கிற உள்ளங்களுக்கும் இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரத்தை செலுத்துகிறேன். அல்லேலூயா. சத்தம் வந்தாதான்
இந்த சத்தம் போதாதுன்னு நினைக்கிறேன். சிலருடைய வாயில அசைவு தான் வருது. அல்லேலூயா, அல்லேலூயா. தெய்வம் நம் நடுவில் ராஜ்யபாரம் பண்ணுகிறார். அதனால இந்த அல்லேலூயா சொல்லிட்டே இருக்கணும். பரலோகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தை சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள். யோவான் அழகாக சொல்கிறார். வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை யோவான் சொல்லுகிறத நம்ம கேட்போம், கவனிப்போம். அப்பொழுது திரளான ஜனங்கள் இடும் ஆரவாரம் போலவும், நல்ல கவனிங்க, திரளான ஜனங்கள் ஆரவாரம் போலவும் பெருவெள்ளம் இரைச்சலை போலவும் பலத்த இடி முழக்கம் போலவும் ஒரு சத்தம் உண்டாகி, கவனிங்க, ஒரு சத்தம் உண்டாகிறதா. அது என்ன சத்தமா? அல்லேலூயா என்ற சத்தமா? சர்வ வல்லமுள்ள கர்த்தர் பரலோகத்தில் இருக்கிற தெய்வம் இப்ப நம் நடுவில் ராஜ்யபாரம் பண்ணுகிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. கரங்களை தட்டி ஆண்டவரை உயர்த்துங்க. கரங்களை தட்டி தெய்வத்தை மாத்திரம் மகிமைப்படுத்துங்க. பிரசங்கம் பண்ற எனக்கும் பாட்டு பாடுற எனக்கும் நீங்க கையை தட்டினீங்கன்னா ஜென்மத்துக்கும் உன் கை வலி உன்னை விட்டு போவாது. ஏன் நான் சொல்றேன்னா, நான் மனுஷன். வானத்தையும் பூமியும் உண்டாக்குனவரை மகிமைப்படுத்தி கையை தட்டுவையானால் இயேசுவின் நாமத்தினால உனக்கு கைவலியே வராது. கையை தட்டினவங்களை மாத்திரம் ஆசீர்வதிங்க. ஆண்டவர் ரொம்ப பெரியவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் உள்ளத்துல இருந்து சொல்றீங்க? யார் யாரையே பெரிய ஆளுன்னு சொல்லிட்டு இருந்தா இந்த வானத்தையும் பூமியும் உண்டாக்குனவரை பெரியவர்னு சொல்லும் போதே உனக்கு வாய் வராது. என் வாழ்க்கையில் ஆண்டவருடைய நாமத்தினால அவருடைய மகிமைக்காக சொல்றேன். நான் ஆண்டவரை தவிர யாரையும் பெரிய ஆளா நினைச்சதே இல்லை. எனக்கு அவர் தான் பெரியவர். அவர் தான் நமக்குள்ள இருக்கிறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சத்தமே காணுமே. யோவான் அழகா சொல்றாரு பாருங்க. யோவான் 3ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். செய்திக்கு போகிறதுக்கு முன்பாக நான் இந்த வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். தேவனால் அனுப்பப்பட்டவர். நல்லா கவனிக்கணும். தேவனால் அனுப்பப்பட்டவன் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். இங்க யாரு வந்தாலும் இந்த உண்மையான சத்தியத்தை தான் பேசணும். தேவன் அவருக்கு இருங்க நல்லா கவனிங்க. நான் எல்லா இடங்கள்ல சொல்றது தான். ஏன் இன்னைக்கு விசுவாசியே பேய் பிடிக்குது? ஏன் பேய் பிடிக்குது? ஆனா சபையில உக்காஞ்சி அந்த விசுவாசிக்கு என்ன பிடிக்கல? சத்தியம் பிடிக்கல. எப்ப பார்த்தாலும் ஐயா என்ன குறிச்சே பேசுறாரு. இப்படி கேள்விக்கு இப்படிப்பட்ட பதில் சொல்றவங்கலாம் பேய் பிடிக்கும். சபையில நீ ஆண்டவர் பேச வேண்டுமானால் அதிகாலையில ஜெபம் பண்ணிட்டு வந்து உக்காஞ்சிப்பார். ஆண்டவர் தெளிவா பேசுவார். ரொம்ப பேர் மாம்சத்துல தான் இந்த வார்த்தையை கேட்கிறாங்க. அவங்களுக்கு வேலை செய்யாது. ஏன்னா இயேசு மாம்சத்துல வெளிப்பட்டார். இங்க யோவான் என்ன சொல்றார் பாருங்க. தேவனால் அனுப்பப்பட்டவன் தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார். இங்க ஊரு கதையெல்லாம் பேசிட்டு இருக்க கூடாது. ஜனங்களை சிரிக்க வைக்கணும், நல்லதுதான். அதை காட்டிலும் சிந்திக்க வைக்கணும்.
யோவான் அழகா சொல்றார் பாருங்க, தேவனால் அனுப்பப்பட்டவன். வாசிங்கம்மா. தேவனுடைய வார்த்தைகளை பேசுகிறார், சத்தியத்தை பேசுகிறான். தேவன் அவருக்கு தமது ஆவியை அளவில்லாமல் கொடுத்திருக்கிறார். யாரெல்லாம் சத்தியத்தை மாத்திரம் பேசுறாங்களோ அவர்களுக்கெல்லாம் சத்திய ஆவியானவரை தேவன் கொடுப்பார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. இப்படியாப்பட்டவர்கள் தேவ சந்நிதியிலே தேவன் சொல்லப்படுகிற வார்த்தையை தான் பேசுவாங்கன்னு பவுல் 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் தெளிவாய் அங்க பேசுகிறார். நான் வாசிக்கிட்டோமா? அவர்களுடைய இல்ல வார்த்தை இல்ல 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 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 17 12 அதிகாரம் 17 முடிவு. நான் இல்ல நல்லா கவனிங்க. தேவன் ஒரு மனிதனை அனுப்புகிறாரானால், இருங்க இருங்க இங்க பாருங்க, தேவன் ஒரு மனிதனை அனுப்புகிறாரானால் அந்த மனிதன் இப்படிதான் பேசுவான்னு பவுல் கொரிந்தியருக்கு சொல்லுகிறார். அநேகரை போல நாங்கள் தேவ வசனத்தை கலப்பாய் பேசாமல், நாங்கள் இந்த உண்மையான சத்தியத்தை கலந்து கலப்பாய் ஆளுக்கு ஏத்தாமரியா பேசாமல் துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட பிரகாரமாகவும், தேவன் எனக்கு அருளப்பட்ட பிரகாரமாக கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதியில் பேசுகிறோம். கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதியில் பேசுகிறோம். தேவனுடைய சந்நிதியிலே பேசுகிறோம். இப்படியாப்பட்ட சத்தியங்களை பேசக்கூடியவர்கள் கண்டிப்பா இங்க வருவார்களானால் அந்த சத்தியம் ஜனங்களை விடுதலையாக்கும். அப்படியாப்பட்டவர்களை பேய் பிடிக்காது. பேய் பிடிக்கிறதுனா நீங்க அந்த பேய் நினைச்சுன்னு இருப்பீங்க. பெருமை என்ற பேய், போராமன்ற பேய், பை வாங்குற பேய், கோவப்படுகிற பேய், பாட்டு கொடுக்கலன்னா கோச்சுக்குன்னு மற்ற சபைக்கு போற பேய். மனசம் இல்லைங்க பேய். இப்படியாப்பட்ட பேய்களுக்கு இடம் கொடுத்தா அவன் பேயா மாறிடுறான். சபைக்கு எதுக்கு வரும்? ஆண்டவரை மகிமைப்படுத்த வரும், சத்தியத்தை கேட்க வரும். நான் எல்லா மீட்டிங்கில் என்னை கூப்பிட்டாலும் நான் அமைதியாக உக்காந்துட்டு சத்தியத்தை கேட்டுட்டு போயிடுவேன். என்னையா கூப்பிட்டேன், எனக்கு பாட்டு கொடுக்கல, ஜபம் கொடுக்கலன்னு எதுவும் கேட்க மாட்டேன். எனக்கு தேவை சத்தியம். உன்னை கொண்டு என் கூட என்ன பேசுறாரு? ஆமென் சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை கூட வாசிக்க கேட்போம். 1 தீமோத்தேயு 3:16. அன்றியும் தேவ பக்திக்குரிய ரகசியமானது யாவரும் ஒப்புக்கொள்ளுகிறபடியே மகா மேன்மை உள்ளது. தேவன் மாம்சத்திலே வெளிப்பட்டார். பாருங்க, நல்லா கவனிங்க. தேவன், நம் தேவன் வானத்தையும் பூமியும் உண்டாக்குனவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார். ஆவியிலே நீதி உள்ளவர் என்று விளங்கப்பட்டார். தேவ தூதர்களால் காணப்பட்டார். புற ஜாதிகளிடத்தில் பிரசங்கிக்கப்பட்டார். உலகத்திலே விசுவாசிக்கப்பட்டார். மகிமையிலே ஏறெடுத்துக் கொள்ளப்பட்டார். இதை பார்க்கும் போது இயேசு பிரசங்கம் பண்ற இடத்தெல்லாம் சத்தியத்தை தான் பேசினாரு. என்ன பேசினாரு? சத்தியத்தை மாத்திரம் தான் பேசிட்டு போனார் இயேசு. யோவான் 7ஆம் அதிகாரம் 17 வாசிங்க. யோவான் 17:17 வாசிங்க. உம்முடைய சத்தியத்தினாலே, நல்லா கவனிங்க, உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும். உம்முடைய வசனமே சத்தியம். இந்த சத்தியத்தை நீ அறியும் போதுதான் இந்த சத்தியம் விடுதலை ஆக்கும்னு யோவான் 8:32 வாசிக்க வேண்டாம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எங்க போனாலும் விடுதலை கிடைக்காது.
யோவான் 8:36 ஆகையால் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினா மெய்யாகவே விடுதலையாவீர்கள். அப்ப மெய்யாகவே இந்த சத்தியத்தை இந்த இடத்துல வந்து ஆவியில நீ கேட்டு பாரு. உண்மையா உன் வாழ்க்கையில ஒரு பெரிய விடுதலை அது என்னால உணர முடியும். மனைவிக்காக ஞானஸ்நானம் எடுத்தேன், மனைவிக்காக பைபிளை தூக்குனேன், மனைவிக்காக தான் சர்ச்சுக்கு போனேன். எனக்கு படிப்பறிவே இல்லை, சத்தியம்லாம் தெரியாது, ஆனா காது கேட்கும். யோவான் 17:17 உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். யோவான் 17:17 வாசிச்சிங்களா? யோவான் 7:17 வாசிங்க. அவருடைய சித்தத்தின்படி செய்ய, நல்லா கவனிங்க, அவருடைய சித்தத்தின்படி செய்ய மனதுள்ளவன் எவனோ அவன் இந்த உபதேசம் தேவனால் உண்டாயிருக்கிறதோ. நல்லா கவனிங்க, நீங்க மாம்சத்துல வந்து சத்தியத்தை கேட்டீங்கன்னா ஐயா பேசுற மாதிரியா தான் இருக்கும். ஆவில உட்காந்து சத்தியத்தை கேட்கும் போது இப்படி சொல்லுவீங்க. வாசிங்க மீண்டும். நான் சுயமாய் பேசுகிறேனோ என்று அறிந்து கொள்ளுவான். சுயமாய் பேசுகிறவன் தன் சுய மகிமையை தேடுகிறான். தன்னை அனுப்புனவரின் மகிமையை தேடுகிறவனோ அனுப்புனவருடைய மகிமையை தேடுகிறவனோ உண்மை உள்ளவனாய் இருக்கிறான். அவனிடத்தில் அநீதி இல்லை. அவங்கிட்ட சத்தியம் தான் இருக்கும், பொய் இருக்காது. ஏன் இதெல்லாம் நான் சொல்ல வரேன்னா, யோவான் 15:3 கூட நம்ம எது சுத்தப்படுத்துதுன்னு இயேசு சொல்றார் பாருங்க. நான் சொன்ன உபதேசத்தினாலே, நான் உங்களுக்கு சொல்லுகிற உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாகிறீர்கள். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஆண்டவருடைய சத்தியத்தை கேட்கும் போதுவே நம்ம சுத்தமாயிடுவோம். வேலை செய்யும், உள்ள இருக்கிற எல்லா பேயும் ஓடிடும். சத்தியத்தை கேட்கும் போதுவே ஓடிடும். ஆண்டவர் ரொம்ப பெரியவர். அவருடைய நாம மகிமைக்காக ஒரு பாடலை பாடி நான் தேவனுடைய வார்த்தைக்குள்ள கடந்து போகிறேன். ஆண்டவர் ரொம்ப பெரியவர். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தமா சொல்லுங்க, சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா. தேவன் ரொம்ப மகா பெரியவர். என்ன செய்யும் சித்தம் கொண்டீரோ என் தேவா, நீர் என்னை கொண்டு சித்தம் கொண்டீரோ, என் சித்த வாழ்வில் ஒன்றும் இல்லையே என் தேவா, உம் சித்தம் போல என்னை நடத்தும் என் தேவா, உம் சித்தம் போல என்னை நடத்தும். என்ன செய்யும் சித்தம் கொண்டீரோ என் தேவா, என்ன செய்யும் சித்தம் கொண்டீரோ, என்ன செய்யும் சித்தம் கொண்டீரோ என் தேவா, என்ன செய்யும் சித்தம் கொண்டீரோ, என் சித்த வாழ்வில் ஒன்றும் இல்லையே என் தேவா, உன் சித்தம் போல என்னை நடத்தும், என் சித்த வாழ்வில் ஒன்றும் இல்லையே என் தேவா, உன் சித்தம் போல என்னை நடத்தும், என் தேவா, சித்தம் போல என்னை நடத்தும். என்ன செய்யும் சித்தம் கொண்டீரோ. இந்த உலகத்துல யாரும் உண்மையான பாசம் வைக்க முடியாது. அது மனைவியா இருந்தாலும் சரி, கணவனா இருந்தாலும் சரி. ஏன் சொல்றேன்னா, மனைவிக்கு கணவன் அன்பானது செய்தா அன்பா இருப்பாங்க, பிரியமில்லாதது செய்தா அந்த அன்பு கொஞ்சம் பாசம் தள்ளி போயிடும். அதே போல மனைவி கணவன் பாசம் கூட. வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர், உன் மேல என் மேல
எப்பமா ஒரு பாசம் வைத்திருக்கிறார். பாவி என்மேல் பாசம் வைத்தீரே தேவா, ஏழை என்னை தேடி வந்தீரே. பாவி என்மேல் பாசம் வைத்தீரே தேவா, ஏழை என்னை தேடி வந்தீரே. பாவசத்தில் கிடந்த என்ன என் தேவா பரிசுத்தமாக்கினீரே. நன்றி இயேசுவே. பாவத்திலே வாழ்ந்த என்ன என் தேவா பரிசுத்தமாக்கினீரே. என்ன செய்யும் சித்தம் கொண்டீரோ. 2004 12ஆம் மாசம் 26ஆம் தேதி சுனாமி மூலியமா செத்து போயிருப்பேன். ஆண்டவர் 2025 3ஆம் மாசம் 2ஆம் தேதி உங்க முன்பாக அவரை மகிமைப்படுத்தபடி ஜீவனை கொடுத்திருக்கிறார். உந்தன் நாமம் உலகில் சொல்லணும் என் தேவா, உன் மகிமை நானும் பாடணும். நாமம் உலகில் சொல்லணும் என் தேவா, உன் மகிமை நானும் பாடணும். என்னில் ஒன்றும் தகுதி இல்லை என் தேவா, நானோ நல்லவன் இல்லை. என்னில் ஒன்றும் தகுதி இல்லை என் தேவா, நானோ நல்லவன் இல்லை. என்ன செய்யும் சித்தம் கொண்டீரோ. என்ன தவம் செய்தேனோ என் தேவா, உந்தன் அன்பில் வாழ்வதற்கு. என்ன தவம் செய்தேனோ என் தேவா, உந்தன் அன்பில் வாழ்வதற்கு. என்னில் ஒன்றும் நன்மை இல்லை என் தேவா, மண்ணில் செய்த பாண்டோம் என்னவோ. என்னில் ஒன்றும் நன்மை இல்லை என் தேவா, மண்ணில் செய்த பாண்டோம் என்னவோ. என்ன செய்யும் சித்தம் கொண்டீரோ. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட நான் சத்தியத்துக்கு போறதுக்கு முன்பாக சத்தியத்தை எப்படி கேட்கணும், எப்படி கவனிக்கணும், நான் சில வார்த்தைகளை சொல்லி சத்தியத்துக்குள்ள போகிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஏசாயா 8:20, ஏசாயா 28:23. வேதத்தையும் நல்லா கவனிங்க. வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். போதும். சத்தியத்தை சொல்லும் போது அதை மாத்திரம் கவனிக்கணும். ஏசாயா 28:23. செவி கொடுத்து, நல்ல கவனிங்க, செவி கொடுத்து என் சத்தத்தை கேளுங்கள். ஆண்டவருடைய சத்தத்தை கேளுங்க. கவனிங்க. சாட்சி ஒரு மனுஷனை உயிர்ப்பிக்கும், பாடல் ஒரு மனுஷனை சந்தோஷம் படுத்தும். அது யாரா இருந்தாலும் சரி, உண்மையான சத்தியம் தான் உன்னை என்னை விடுதலையாக்கும். அல்லேலூயா. ஏசாயா 51:4 கூட வாசிங்க. 51:4. என் ஜனங்களே, என் ஜனங்களே, எனக்கு செவி கொடுங்கள். போதும்.
ஊரு கதைக்கு, மற்ற உலக கதைக்கு, தேவையில்லாத கதைக்கு செவி கொடுக்காத பேய் பிடிக்கும். என் ஜனங்களே, என்ன சொல்றாரு? என் ஜனங்களே எனக்கு செவி கொடுங்க, எனக்கு செவி கொடுங்க. என் ஜாதியாரே, என் ஜாதியாரே என் வாக்கை கவனியுங்கள். என் வாக்கை நீங்க கவனிச்சிடுங்க போதும். எபிரியர் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை கூட நம்ம கவனிக்க போறோம். சத்தியத்தை எப்படி கவனிக்கணுமா? ஆகையால் ஆகையால் நாம் கேட்டவைகளை விட்டு விலகாத எவ்வளோ சத்தியத்தை கொண்டு வாரந்தோறும் வேதத்தை தியானிக்கும் போது, படிக்கும் போது ஆண்டவர் பேசிட்டே இருக்கிறாரு. நீ என்ன பண்ற? கேட்டு கேட்டு விட்டுற. இன்னைக்கு இந்த படிக்க தெரியாத கைதையை கொண்டு ஆண்டவர் உங்ககிட்ட பேசுறாரு. ஆகையால் நம் கேட்டவைகளை விட்டு விலகாதபடிக்கு, சத்தியத்தை உண்டு விலகாதபடிக்கு அவைகளை மிகுந்த ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும். சண்டை போட்டா எதிராளி என்ன சொல்றான்? ஜன்னல்ல இருந்து வீட்டுக்குள்ள இருந்து நம்ம கேட்போம், ரொம்ப கேர்ஃபுல்லா கேட்போம். இல்லைன்னா ஒரு ஆளை அனுப்பி அவன் என்ன பேசுறான், அவன் என்ன பேசுறான் கேட்போம். ரொம்ப பேய் பிடிக்கும் அப்படியாப்பட்டவங்களுக்கு. ஆமா, அவன் நல்லா தான் இருப்பான், ஆனா நீ தான் பேய் பிடிச்சிக்கின்னு ஆடுவ. மிகுந்த ஜாக்கிரதையா, என்ன சொல்லுது வசனம்? ஜாக்கிரதையாய் கவனிக்க வேண்டும், கவனிக்க வேண்டும். சத்தியம் என்னெல்லாம் பண்ண தெரியுமாங்க? ஏன் நமக்கு விடுதலை இல்லை தெரியுமா? கேட்கறது இல்லை. சபையில் வந்துட்டு என்ன பண்ணுறோம்? பாட்டை கேட்குறோம், சார்ச்சை கேட்குறோம். பசங்க நேரத்தில் ஒண்டி காதர்பாய் எப்போ கறிக்கடியை மூடுவார், எப்போ பட்டாளம் மார்க்கெட்டுக்கு போவோம், எப்போ முடிப்பார். அதுதான் 7 சபைக்கு ஒரே வார்த்தையை ஆண்டவர் சொன்னார். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 7, 11, 17, 29. இருங்க. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 6வது வசனம், 13வது வசனம், 22வது வசனம். அந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவுள். இந்த கட்டடம் இல்ல சபை, நீ நானும் தான் சபை. வந்திருக்கிற சபையே, உன் காது கேட்கும். உனக்கு படிக்க தெரியலனா கூட கவலைப்படாத. எனக்கு படிக்க தெரியாது, ஆனா காது கேட்கும். அங்க 2000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்ன உடனே என்ன பண்ணுவோம்? சொன்ன உடனே காதுல கேட்டுதானே ஓடுறோம். ஆனா சத்தியத்தை மாத்திரம் என்ன பண்ண மாட்டோம்? காதுல கேட்க மாட்டோம். ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறது என்ன என்றால், காது உள்ளவன் கேட்க கடவன். 11 வாசிங்க. இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இல்ல 11, 17 வாசிங்க. நீ 29 வாசிங்க. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 6, 13. 22. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காது உள்ளவன் கேட்க கடவன் என்று எழுது. அப்போ சபையே, சத்தியத்தை மாத்திரம் செவி கொடுங்க. இந்த சத்தியம் என்னெல்லாம் பண்ண தெரியுமா? இந்த 7 சபைக்கும் ஆவியானவர் ஒரே வார்த்தையை சொல்றாரு. 7 சபையின் பேரு வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்தில் இருக்குது. வாசிக்க தேவையில்லை, டைம் ஆகுது.
அப்போ இந்த சத்தியம் என்ன பண்ணும், என்னெல்லாம் செய்யும் சத்தியம்? நான் ஒரு 6 வசனத்தை உங்களுக்கு காமிச்சு நான் சத்தியத்தை பிரசங்கம் பண்றேன். சங்கீதம் 29ஆம் அதிகாரம், அதுல 3, 4, 5, அதுல 7, 8, 9. கர்த்தருடைய சத்தம், நல்ல கவனிங்க, கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களின் மேல் தொனிக்கிறது. பாருங்க, சத்தம் என்ன வேலை செய்யுமா? தண்ணீர்கள் மேலே தொனிக்கிறது. 4 வாசிங்க. கர்த்தருடைய சத்தம், கர்த்தருடைய சத்தம் வல்லமை உள்ளது. அந்த சத்தம் வல்லமை உள்ளது. 5 வாசிங்க. கர்த்தருடைய சத்தம், கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. சத்தியம் எப்படி வேலை செய்து பாருங்க, என்னெல்லாம் பண்ணும் பாருங்க. இந்த சத்தியத்தை நம்ம அசால்ட்டா கேட்கிறோம். அப்ப அசால்ட்டா கேட்டா அசால்ட்டா வந்துடுவான் சாத்தான். உன் பக்கத்துல வந்து உன் இருதயத்துல கையை வச்சு வசனத்தை எடுத்து போட்டுருவான். நான் சொல்ல, இயேசு சொல்றாரு. இந்த வசனத்தை அப்படியே வச்சுங்க. மார்க் 4:15 வாசிங்க. வியாதிகளை குணமாக்கி, இல்ல மார்க் 4:15 வசனத்தை கேட்டவுடனே. பாருங்க, அசால்ட்டா கேட்கிறவங்களை சாத்தான் பக்கத்துல வந்து, நீ என்னதான் சத்தியத்தை கேட்டாலும் வசனத்தை கேட்ட உடனே சாத்தான் வந்து அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். போதகர் சொல்லப்பட்ட வசனத்தை என்ன பண்றானா? எடுத்து போடுகிறான். எடுத்து போட்டுட்டா பலன் கொடுக்க முடியாது. சபைக்கு வந்துட்டு வண்ணமா தான் போக முடியும். உனக்குள்ள ஒரு மாற்றம் இருக்காது, உனக்கு விடுதலை இருக்காது. சரி, சங்கீதம் 29, 7, 8, 9 வாசிங்க. போதும். மீகா 6:9 வாசிங்க. எபிரியர் 12:26 வாசிங்க. நம்ம சத்தியத்துக்குள்ள போயிடலாம். மீகா 6ஆம் அதிகாரம் 9, எபிரியர் 12. கர்த்தருடைய சத்தம், கர்த்தருடைய சத்தம் நகரத்தை நோக்கி கூப்பிடுகிறது. எவ்வளவு வல்லமையான வார்த்தை பாருங்க, வல்லமையான வார்த்தை பாருங்க. அதுதான் வேதத்தை முக்கியப்படுத்தி ஏசாயா 42:21 நினைக்கிறேன். அவருடைய வேதத்தை முக்கியப்படுத்தி எபிரியர் 12:26 வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க, டைம் இல்ல. அவருடைய சத்தம், அவருடைய சத்தம் அப்பொழுது பூமியை அசைய பண்ணிட்டு. பாருங்க, அசைய பண்ணிட்டு பூமியே அசையுமா. வல்லமையான வார்த்தையை கொடுத்துருக்கிறாருங்க. என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கலைன்னா நான் எல்லா இடங்கள்ல சொல்ற வார்த்தை தான், அது உங்ககிட்ட தான் பால்ட்டு, பாஸ்டர் கிட்ட இல்லை. ஏன் ஆசீர்வாதம் வரல? உங்ககிட்ட தான் பால்ட்டு, மாஸ்டர் கிட்ட இல்லை. ஆனால் சத்தியத்தை கவனிக்கிறோம், கவனிக்கிற மாதிரியா நோட்டில் எழுதுறோம், ஆனால் அதன்படி. அப்போ எப்போ விடுதலை? அப்போ அப்படியாப்பட்டவங்களுக்கு விடுதலை எப்போ கிடைக்கும்? எனக்கு ரொம்ப பிடிச்ச வசனம் யாக்கோபு 1:22. அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு, நீங்கள் உங்களையே வஞ்சிக்காதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் அல்ல. பாருங்க, சத்தியத்தை கேட்கிற ஜனங்களே, சபையில வந்து திருவசனத்தை கேட்கிறவர்களை மாத்திரம் அல்ல, அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள். அதன்படி யாரெல்லாம் செய்கிறார்களோ அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். பேசுங்கப்பா, எங்களோட பேசுங்கப்பா, நீங்க பேசினா எங்க வாழ்க்கை மாறும். துதிக்கணுமே,
ஜபிக்கணுமே, உன்னாமோ இங்க உயரணுமே, உன்னாமோ இங்க உயரணுமே. மோசையுடன் பேசின தெய்வம் இப்ப எங்களோடு பேசுங்கப்பா, எங்களோடு பேசுங்கப்பா. பரிசுத்தமுள்ள பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே பரிசுத்த ஆவியானவரே நோக்கி பார்க்கிறோம். உம்முடைய வேத வார்த்தைகளை கொண்டு உம்முடைய மக்களோடு கூட பேசும். இந்த வார்த்தைக்கு விரோதமாய் செயல்படுகிற எல்லா பலவான்களையும் சோர்வுகளையும் மந்த காரியங்களையும் துக்கத்தின் ஆவிகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால கடிந்து கொள்ளுகிறேன். ஆவியானவர் ஆளுகை செய்யும், நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சத்தமா சொல்லுங்க. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் அதில் 5வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். அதிகமான பேர்களில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. ஆதலால் இங்க இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து சொல்லப்படுகிறது. சற்று நீங்க கவனிக்க வேண்டும். மீண்டும் வாசிங்க. அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. பல லட்சம் ஜனங்கள் இஸ்ரவேல் மக்கள் இருந்தார்கள். ஆனாலும் அதிக பேரான மேலே தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. ஆதலால் ஏன் இருந்ததில்லை? இந்த வசனம் நமக்கு காட்டுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 6 லட்சத்தில் பல ஜனங்கள் 3 காரியத்தை செய்தபடியினாலே அப்படியாப்பட்டவர்கள் மேலே ஆண்டவர் பிரியமா இருக்க மாட்டாரு. அப்படி என்ன செய்தார்கள் அவர்கள்? 8வது வசனம், 9வது வசனம், 10வது வசனத்தை நம் வேதத்தை திருப்பிக் கொள்வோம். அவர்களில் சிலர், பாருங்க, இந்த 3 அதிகாரத்தில் சிலர் சிலர் சிலர்னு வரும். அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். தேவனால தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். இங்க 8வது வசனத்தில் என்ன சொல்லுது? அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி. இதுதான் இருக்கக்கூடாது. தேவனுடைய பிள்ளைக்கு இந்த காரியம் இருக்கக்கூடாது. 9வது வசனம், அவர்களின் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து. இதை யாரு செய்வானா? பிசாசு தான் செய்வான். 40 நாள் உபவாசிக்கிறாரு. மத்திய 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் பிசாசுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறாரு? வாசிங்க. அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்துக்கு கொண்டு போய் தேவாலயத்து உட்புரிகையின் மேல் அவரை நிறுத்தி நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார். 7. அதற்கு இயேசு, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. இந்த காரியம் பிசாசு கொண்டு வருவான். ஆனா தேவ பிள்ளைங்க இந்த 2வது காரியத்தை செய்யக்கூடாது. 3வது காரியம் 10வது வாசிங்க. அவர்களின் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள். நல்ல கவனிங்க, முறுமுறுப்பு இருக்கக்கூடாது. யோவான் அழகா சொன்னாரு. யோவான் 7ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் யோவான் சொல்றார் பாருங்க. ஜனங்களுக்குள்ளே அவரை குறித்து முறுமுறுப்பு உண்டாயிற்று. பாருங்க, யாரை குறித்து? வானத்தையும் பூமியும் உண்டாக்குனவரை குறித்து. இப்ப நமக்கு அற்புதம் நடக்கலனா நம்ம ஆண்டவருடைய
நாமத்தை என்ன பண்றோம்? தூசிக்கப்படபடி செய்கிறோம். நம்ம தான் செய்கிறோம். சத்தியத்தை அறிஞ்சவங்க தான். பவுல் சொல்வார், நீங்க தான் சிலுவையில் அறியறீங்க. அவரை குறித்து வாசிங்கம்மா. முறுமுறுத்தார்கள். சிலர் அவர் நல்லவர் என்றார்கள். சிலர் என்னன்றாங்க? நல்லவர். அவர் நல்லவர் தான். அவர் நல்லவர் தான். உனக்கு ஜபமே வரலையா? கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது. 1 hour சொல்லுங்களேன், உன் வாழ்க்கையில நல்ல நல்ல காரியத்தை செய்வார். அப்ப இந்த 3 காரியத்தை ஒரு தேவ பிள்ளைக வாழ்க்கையில செய்யவே கூடாது. அப்படி செய்தீர்களானால் உங்க வாழ்க்கையில தேவன் பிரியமா இருக்க மாட்டாரு. பிரியத்தை குறித்து ஒரு 4 காரியத்தை சொல்லி நான் இயேசுவின் நாமத்தினால முடிக்க விரும்புகிறேன். தேவன் ரொம்ப பெரியவர். ஆமென் சொல்லுங்களேன். அந்த இஸ்ரவேல் ஜனங்களை போல இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற நீங்க அப்படி செய்யக்கூடாது. ஆனாலும் கர்த்தர் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற உங்க மேல பிரியமா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஏசாயா 8ஆம் அதிகாரம் அதுல 20வது வசனத்தை மீண்டுமா வாசிங்க. வேதத்தையும் நல்ல கவனிங்க. வேதத்தையும் சாட்சி ஆகமத்தையும் கவனிக்க வேண்டும். கவனிங்க, சொல்லப்படுகிற வார்த்தையை கவனிங்க. சங்கீதம் 149 4வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். உங்களை புரியுற மாதிரியா நான் பிரசங்கம் பண்றேன். 149:4. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரிய வைக்கிறார். இந்த ஆராதனையில வந்திருக்கிற உங்க மேல தேவன் பிரிய வைத்திருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அவர் உன் மேல பிரியமா இருக்க வேண்டுமானால் நீ என்ன செய்ய வேண்டும்? நான் ஆண்டவருடைய நாமத்தினால உங்களுக்கு புரிகிற மாதிரியா மீண்டும் மீண்டும் பிரசங்கம் பண்ண விரும்புகிறேன். ஆண்டவர் ரொம்ப நல்லவர். ஆமென் சொல்லுங்களேன். முதலாவது பிரியம் அவர் யார் மேல வைக்கிறார்? சங்கீதம் 147 11வது வசனத்தை தமக்கு பயந்து, நல்லா கவனிங்க. தமக்கு பயந்து தமது கிருபைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் பிரியமா இருக்கிறார். முதலாவது வானத்தையும் பூமியும் உண்டாக்குனவருக்கு பயப்படணும். அவருக்கு பயப்படுகிற பயம் என்ன? 8 மணிக்கு ஆராதனைனா 7:30 மணிக்கு வந்து முழங்கால் பண்ணிட்டு, ஆண்டவரே தடைகளை உடைத்து உம்மை ஆராதிக்கக்கூடிய ஜனங்களை கொண்டு வாங்க. தூக்கத்தின் ஆவி, பலவீன ஆவி, பின்மாற்றத்தின் ஆவி, பாவத்தின் ஆவி, சோர்வு ஆவி இயேசுவின் நாமத்தினால நிர்மூலமாக்குகிறேன். நான்லாம் ஜெபித்த நாட்கள்லாம் உண்டுங்க. பாஸ்டர் வராரோ இல்லையோ நான் முன்ன வந்துடுவேன். மனைவிக்காக ஞானஸ்நானம் எடுத்தேன், மனைவிக்காக பைபிளை தூக்குனேன், மனைவிக்காக சர்ச்சுக்கு வந்தேன். எனக்கு ஒண்ணுமே தெரியாது. இப்ப ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் நீதிமொழிகள் 3:3 இருதயமான பலகையில வார்த்தை இருக்குதுன்னா அது எப்படி? 2 ரகசியம் தான். மல்கியா 4:2, ஏசாயா 66:2. ஜாதிகள் நீதியையும், மல்கியா 4ஆம் அதிகாரம் 2. பாருங்க, நாமம் என்றால் என்ன? வெளிப்படுத்தல் 19:13 தேவனுடைய நாமமே ஆண்டவருடைய வசனம் தான். அப்போ சத்தியத்தை சொல்லும் போது காது கொடுத்து கேட்டு அதுக்கு பயந்து அதன்படி நடக்கும் போது சங்கீதம் 128:1-6 வரைக்கும் வாழ்க்கையில ஆண்டவர் அற்புதத்தை நிச்சயமா செய்வார். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். போதும். ஏசாயா 66:2 வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க. 66:2. ஆமா.
என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததினால். பாருங்க, முதலாவது நீங்க எங்க போனாலும் வானத்தையும் பூமியும் உண்டாக்குனவர் தான் மெய்யான தெய்வம்னு சொல்லிடணும். ஏன்னா அவர் தான் உண்டாக்குறாரு. என்னுடைய கரம் இவைகளை எல்லாம் சிருஷ்டித்ததினால் இவைகள் எல்லாம் உண்டான என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆனாலும் சிறுமைப்பட்டு ஆவியில் நொறுங்குண்டு என் வசனத்துக்கு நடுங்குறவனையே நோக்கி பார்ப்பேன். பாருங்க, சத்தியத்துக்கு பயப்படுகிறவர்களே ஆண்டவர் நோக்கி பார்ப்பார். முதலாவது ஆண்டவருக்கு பயப்படணும். அதிகாலையில் அவருடைய கிருபைக்கு காத்திருக்கணும். நான் 1:27 ஒரு பிரேயர் முடித்தேன். ஐயாவுக்கு கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாகன்னு ஒரு வார்த்தையை அனுப்புனேன். 1:27. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தூக்கம் வரல, வெளியே போயிட்டு அப்படியே ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன். நான் எப்போமோ ஜெபம் பண்ணிட்டு வெளியே வந்துட்டு அந்த பகுதி மக்களுக்கெல்லாம் நான் ஜெபம் பண்ணுவேன். அந்த பகுதி தெருவுக்கெல்லாம் ஜெபம் பண்ணிருப்பேன். அப்போ ரெண்டாவது 4:17 என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார்னு நான் இன்னொரு வசனத்தை ஐயாவுக்கு அனுப்பேன். ஏன் இதை நான் சொல்றேன்னா, கடவுளுடைய வார்த்தைக்கு பயப்படும் போது நமக்கு என்னெல்லாம் ஆசீர்வாதம் வரன்னு சில காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். ஆண்டவர் ரொம்ப பெரியவர். ஆமென் சொல்லுங்களேன், சத்தமா சொல்லுங்களேன். ஆண்டவர் அறியாத நாட்கள்ல யாருக்கும் பயப்பட மாட்டேன். எப்படியோ நான் செத்து போயிருக்கலாம், சுனாமி மூலியமா குடிச்சு ஆக்சிடென்ட் ஆகி ஏதோ ஒரு வகையில் செத்து போயிருக்கலாம். இந்த 2025 3ஆம் மாசம் 2ஆம் தேதி ஜீவனோடு கூட இருக்கிறேன்னா ரகசியம் என்ன தெரியுமா? நீதிமொழிகள் 10:27 இதான் ரகசியம். இது உண்மையான ரகசியங்க. கர்த்தருக்கு பயப்படுதல், பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுகிறது ஆயுசு நாட்கள் பெருக பண்ணும். போதும், தெய்வத்துக்கு பயந்துருங்க. ஏசாயாவை அனுப்புறாரு. ஏசாயா சாவ போறேன்னு சொல்லிட்டாரு. ஏசாயா உடனே என்ன பண்ணாரு? அதையே நினைச்சிட்டு பார்த்துட்டு இல்ல. ஏசாயா 38ஆம் அதிகாரம் 2:3 ஏசாயா பண்ண ரகசியம் பாருங்க. வாசிக்கட்டுமா? 38:2-3. அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சிவப்புறமாக திருப்பிக் கொண்டு கர்த்தரை நோக்கி, போதும், ஒருவேளை ஏதோ ஒரு காரியத்துக்கு நீ பயந்துட்டு இருக்கிறியா? ஏன் இந்த பயம்? கர்த்தரை நோக்கி ஒரு பொருத்தனை பண்ணு. ஆண்டவரே, உன் சத்தியத்தை உண்மையா கேட்பேன், உன் சத்தியத்தை கேட்டு அதன்படி நடப்பேன், உமக்கு நான் பயப்படுவேன், என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் நான் பொருத்தனை பண்றேன். இந்த பொருத்தனையை பண்ணிடுங்க, யாருக்கும் பயப்பட மாட்டீங்க. 2010 ஒரு பாட்டு ஒன்று பாடினேன். என்னை முதல் சிடியில் பாட வைத்தது அருமையான பேரின்பம் ஐயா தான். எவ்வளோ ஊழியக்கார் தெரியும். எனக்கு முதல் வண்டி கொடுத்ததே பேரின்பம் ஐயா தான். ரொம்ப மிஸ் பண்ணிட்டேன் அவரை. ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஆனால் இன்றைக்கும் அவங்க குடும்பத்துக்காக ஜெபிச்சுட்டு இருக்கிறேன். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, ஆண்டவருடைய நாம மகிமைக்காக சொல்கிறேன். தெய்வத்துக்கு பயப்படும் போது அதிகாலையில் அவருடைய கிருபைக்காக காத்திரு. ஆண்டவரே, உம்முடைய கிருபையை கொடுங்க ஆண்டவரே, உம்முடைய கிருபையை கொடுங்க ஆண்டவரே, உம்முடைய கிருபையை கொடுங்க ஆண்டவரே, உம்முடைய கிருபையை கொடுங்க ஆண்டவரே, உம்முடைய கிருபை கொடுங்க ஆண்டவர்னு அதை தான் ஜபிச்சுன்னு இருப்பேன். கர்த்தருக்கு பயப்படுகிறவருக்கும் அவர் கிருபைக்கு காத்திருக்கிறவருக்கும் ஆண்டவர் எப்படி இருக்கிறாரோ பிரியமா இருக்கிறாராம். நான் மனுஷனுங்கெல்லாம் பயப்பட மாட்டேங்க, கடவுளுக்கு தான் பயப்படுவேன். ஏன்னா ஆண்டவர் எனக்கு சொல்லி கொடுத்துருக்கிறார். மத்திய 10ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிங்க. சீக்கிரம் வாசிங்க, டைம் ஆகுது. ஆத்துமாவை கொல்ல
இராமல் சரீரத்தை மாத்திரம் கொள்ளுகிறவர்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டாம். இந்த சரீரத்தை தாக்குறவனுக்கு பயப்படாத. போய் தைரியமா சொல்லு சுவிசேஷம். ஆத்துமாவையும் இருங்க சுவிசேஷம் போய் சொல்லுங்க. அவன் அடிப்பான் இவன் அடிப்பான், அடி வாங்கு. இயேசு சிலுவையில உனக்காக எவ்வளவு பாடுகள் பட்டார்ல. நாத்திகமா மாத்திரம் சர்ச்சுக்கு வந்துட்டு காணிக்கை கொடுத்துட்டு சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு நாத்திகமா வராத. கிராம ஊழியத்துக்கு போ. ஆண்டவர் அறியாத மக்கள் இடத்துல போ. தனிப்பட்ட மனிதனை போய் சந்தி. அவனுக்காக ஜெபம் பண்ணு. கைப்பிருதி ஒருத்தர் கொடுக்குறியா, அவர் பேரை கேளு. அவர் பேரை வச்சு எழுதி ஜெபம் பண்ணு. நான் கூட பாருங்க, ஆண்டவரே இன்னைக்கு 2 பேருக்கு கைப்பிருதி கொடுக்கணும். சும்மா தேவையில்லாத ஆளை கொடுக்கூடாது. சங்கீதம் 4:3 பக்தி உள்ளவனே கர்த்தர் தனக்கென்று தெரிந்துகிட்டார். அப்படியாப்பட்டவங்களுக்கு கொடுக்கணும்னு பெரிய ஒரு பாரத்தோடு வந்திருக்கிறேன். ஜெபம் பண்ணி எடுத்துன்னு வந்துக்கிறேன். இங்க என்ன சொல்றாரு பாருங்க, இந்த சரீரத்தை கொல்றவனுக்கு நீங்க எப்பவும் பயப்படாதீங்க. ஆசிங்க, ஆத்மாவை சரீரத்தையும் நரகத்திலே அழிக்க வல்லவருக்கே பயப்படுங்கள். ஆண்டவருக்கு பயப்படும் போது அற்புதம் ஆட்டோமேட்டிக்கா நடக்கும். எனக்கு நல்லா தெரியும் நான் எதுக்கு பயப்படுறேன்னு இல்லையோ, ஆண்டவருக்கு கண்டிப்பா பயப்படுவேன். அந்த கிருபை கண்ணை திறக்கும் போது உன் கிருபை நிக்கணும் ஆண்டவர்னு ஜெபம் பண்ணணும். அப்படியெல்லாம் தாவீது ஜெபம் பண்ணதுனால தான் தாவீது ஒரு சாட்சி சொல்றாரு. சங்கீதம் 26:3 என்னுடைய கண்ணுக்கு முன்பாக உன் கிருபை நிக்குது ஆண்டவரே. உம்முடைய கிருபை என் கண்களுக்கு முன்பாக இருக்கிறது. அப்போ இந்த கிருபை சாதாரண கிருபை இல்லைங்க. கிருபை இயேசு. கிருபை உள்ளவர் இயேசு. சங்கீதம் 117:2 வாசிக்க வேண்டாம். அவர் நம் மேல் வைத்த கிருபை பெரியதான். அப்போ இந்த கிருபையை நீ பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் கிருபை உள்ள இயேசுவுக்கு பயப்படணும். இந்த கிருபை உனக்குள்ள வரங்களை கொடுக்க வேண்டுமானால் அதிகாலையில கிருபையை தாங்க, கிருபையை தாங்க, கிருபையை தாங்கன்னு சொல்லிட்டே இரு. ஒரு நாளைக்கு 1 hour அந்நிய பாஷையில பேசிட்டே இருங்களேன், உங்களுக்கு ஒரு மாற்றம் வரும். உங்க பேச்செல்லாம் மாறும். சில இடங்கள்லாம் என்னை வித்தியாசமா பயன்படுத்துவார். ஆண்டவரே எனக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் பேசுகிற பேச்சு தான் ஆண்டவரே. இந்த இடத்தெல்லாம் எப்படி பேசணும்னு எனக்கு தெரியாது. நான் என்ன பண்ணிட்டு இருப்பேன், ஒரு 1 hour என்ன அறியாதையே பேசிட்டே இருப்பேன். சரி போட்டும். கடவுளுக்கு பயப்படும் போது, அவர் கிருபைக்கு காத்திருக்கும் போது ஆண்டவர் என்ன பண்றாரு? முதல் பிரியமா இருக்கிறாரு. 2வது பிரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஆகாய் 2ஆம் அதிகாரம் 8வது வசனம். சீக்கிரம் வாசிங்க. 2:8 வெள்ளியும் என்னுடையது பொன்னும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு நம்ம எதை சம்பாதிக்கிறோம்? மனச்சாட்சி பிரகாரம் சொல்லுங்க. வெள்ளி பொண்ணு பணத்தை தான் சம்பாதிக்கிறோம். இங்க ஆகாய் 2:8 என்ன சொல்றாரு? வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது. இதை சம்பாதிக்கிறவங்க எல்லாம் ஆத்துமாவை சம்பாதிக்க முடியாது. இதை சம்பாதிக்கிறவங்கலாம் ஆத்துமா பாரம் இருக்காது. என்னால வைராக்கியமா சொல்ல முடியும். ஆனா 2வது பிரியத்தில் என்ன சொல்றாருன்னா, வெள்ளியும் பொன்னும் என்னுடையது சேனைகள் கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ 2வது பிரியம் எதை குறிக்குதுன்னா, ஆகாய் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்துக்கு வருவோம். ஏன்னா இதை காமிச்சு அதை காட்டுறேன். மலையின் மேல் ஏறி போய், நல்ல கவனிங்க, நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்க. அதன் பேரில் நான் பிரியமாயிருப்பேன். ஆலயம் என்றால் நானதான் ஆலயம். உன் குடும்பம் மாத்திரம் சர்ச்சுக்கு வந்து பரலோகத்துக்கு போனோன்னு சுயநலவாதியா வாழாத. போ, வாழான கிடக்கிற ஆலயங்கள் இடத்துல போ, சீர்படுத்து. ஆண்டவரை பத்தி சொல்லு. ஆண்டவர் உனக்கு செய்த நன்மையை சாட்சி சொல்லு. என் சபையில இப்படிப்பட்ட அற்புதம் நடக்குது, நீங்க வந்து பாருங்க. அப்படியாப்பட்ட ஆலயத்தை நீங்க கூட்டி கொண்டு வந்து கட்டும் போது கர்த்தர் பிரியமாயிருப்பாரு. இப்ப ஆத்துமா பாரம் யாருக்கு இல்லையே?
ஆனா தீர்மானம் எடுங்க, வருஷத்துல 10 ஆத்மாவை நான் சபைக்கிட்டு வருவேன். போங்க, உங்க நண்பரை போய் சந்திங்க, என்ன பிரச்சனைன்னு கேளுங்க, நான் ஜெபிக்கிறேன், ஆண்டவர் அற்புதம் செய்வார்னு சொல்லுங்க, ஆணிதரமா சொல்லுங்க, ஜெபம் பண்ண தொடங்குங்க. ஒருத்தவங்க ஜெபிக்க சொன்னா அதுல உண்மையா இருங்க. நீங்க ஜெபிக்க ஜெபிக்க அவங்களுக்கு அற்புதம் நடக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க, நான் இந்த வாரம் சபைக்கு வரேன். ஆலயத்தை கட்டணும், சபைக்கு ஜனங்களை கொண்டு வந்து கட்டும் போது 2வது ஆண்டவர் பிரியமா இருக்கிறார். வெள்ளி பொண்ணு அவருடையதம்மா. நீ அவரை விட்டுட்டு இந்த வெள்ளி பொண்ணு மேல நம்பிக்கை வச்சனா அது உன்னை காப்பாத்தாது. என்னால சொல்ல முடியும். செப்பனியா 1:18 கர்த்தருடைய உக்கிரகத்தின் நாளில் அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொன்னும் அவர்களை தப்புவிக்க மாட்டாது. இதுக்கு சொந்தக்கார யாரு? ஆகாய் 2:8 வெள்ளி என்னுடையது, பொண்ணு என்னுடையது. அப்ப அவருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டு நீ அவருக்காக ஆத்துமாவை ஆலயத்தை கட்டுவையானால் இதெல்லாம் உனக்கு கொடுப்பாரு. நீ அவரை விட்டுட்டு இதை நம்பினா அவருடைய கோபம் நாள் ஒரு நாள் வரும். அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொண்ணும், வெள்ளி என்னுடையது பொண்ணு என்னுடையதுன்னு சொல்றாரு. நீ அதை நம்பிட்டதுனால அது உனக்கு சொந்தமா கொடுத்துடுறாரு. அவர்கள் வெள்ளியும் அவர்கள் பொண்ணும் அவர்களை தப்பி வைக்க மாட்டாது. 3வது பிரியத்தை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன். 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 7வது வசனம். சீக்கிரமா வாசிங்க, டைம் ஆயிடுச்சு. 2 கொரிந்தியர் 9:7. அவனவன் விசுன்னமாயும் அல்ல. நல்லா கவனிங்க, 3வது பிரியத்தை குறித்து நான் சொல்லுகிறேன், நீங்க கவனிக்கணும். அவனவன் வாசிங்க. விசுன்னமாயும் அல்ல, இல்ல கட்டாயமாயும் அல்ல, இல்ல தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்க கடவன். உற்சாகமாய் கொடுக்கிற இடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். பாருங்க, இதுதான் ஆசீர்வாதத்துக்கு அடையாளம். ஆண்டவருக்கென்று உற்சாகமா கொடுக்கணும். சம்பளம் வாங்கினா யாரை ஏமாத்துவோம்? ஃபர்ஸ்ட் மனைவியை தான் ஏமாத்துவோம். இல்லைம்மா, போன மாதம் 2 நாள் லீவு போட்டேன், அதை 2 நாள் பைசா பிடிச்சிட்டாங்க, டிக்கெட் பாக்கெட்டில் வச்சுடுவார். நல்லவன் சம்பாதிக்கிறது. ஆனால் இன்னைக்கு நம்ம ஆள் ஏசப்பாவையே ஏமாத்துறாயா. நம்ம ஏமாத்துறோம் ஏசப்பாவை. ஆண்டவர் அறியாத நாட்களில் எவ்வளோ பணம் செலவு பண்ணியிருக்கிறோம். எல்லா இடங்களில் போய் பெருமைக்காக என்னென்னவோ பண்ணியிருக்கிறோம். நானும் பண்ணியிருக்கிறேன் பெருமைக்காக. இப்போ தான் யோசிக்கிறேன், ஓசியா 4:6 ஆண்டவர் சொன்னதை, என் ஜனங்கள் அறிவில்லாம டைம் வேஸ்ட் பண்ணிட்டேன். ஆனா இந்த உண்மையான தெய்வத்துக்கு கொடுக்க மனசு இல்லை. எத்தனை பேர் இடம் வாங்கணும்னு ஜெபம் பண்றீங்க பாருங்க. பாரம் இல்லைன்னு தான் சொல்ல முடியும். எத்தனை பேர் அவங்க வீட்டுக்கு இடம் வாங்கணும்னு ஜெபம் பண்றேன்னு எல்லாம் தூக்குவாங்க. இப்ப தூக்க மாட்டீங்க, ஏன்னா நான் கையை தூக்கத்தை பார்த்துட்டேன்ல. தேவனுடைய ஆலயத்தை கட்டினா உன் வீடு கட்டப்படும். நம்ம கொடுக்கறதுல தான் என்ன பண்ணிடுறோம், ரொம்ப கஞ்ச வேஷம் போடுறோம். ஆனால் உன்னால காணிக்க போட்டியில் சில்லறையா போடுறது. 2024 சில்லறைன்னா 2025 கூட சில்லறை தான். ஆனால் உன் வாய்க்க சில்லறையாக தான் இருக்கும். உன் சின்ன பிள்ளை கிட்ட கூட நோட்டை போடணும். ஆண்டவர் நீ போடுறதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறாரு. மார்க் 12ஆம் அதிகாரம் 41 ஒரு சாட்சி சொல்ல விரும்புகிறேன். சீக்கிரம் வாசிங்க. இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக உட்கார்ந்து பாருங்க, உற்சாகமா கொடுக்கிற இடத்துல தேவன் பிரியமா இருக்கிறார். இந்த இடத்துல விதவி அந்த அம்மா சாப்பிட வழி இல்லை. ஆனா என்ன இருக்குது, 2 பைசா இருக்குது. ஆனா நம்ம ஆளு 100 ரூபாய் நோட்டை தள்ளிட்டு 10 ரூபாய் நோட்டுக்கு தான் பார்த்து போடுவோம். அவங்களாம் ஆசீர்வாதமா இருக்க முடியாது. இயேசு காணிக்கை பெட்டியில்
எதிராக உட்கார்ந்து ஜனங்கள் காணிக்கை பெட்டியில் பணம் போடுகிறதை பார்த்து கொண்டிருந்தார். ஐஸ்வர்யவான்கள் அநேகர் அதிகமாய் போட்டார்கள். உங்ககிட்ட இல்லைன்னா கூட பரவாயில்ல, ஜெபம் பண்ணிடு. ஆண்டவரே, ஜீவனுள்ள தேவனுக்கு கொடுக்கணும் தான் ஆசை, ஒரு பைசா கூட இல்லைப்பா, என் கையை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. ஒரு ஜெபம் பண்ணிடு. அடுத்த வாரம் ஆண்டவர் உன்னை கொண்டு அற்புதமாய் செய்வார். இதெல்லாம் என் அனுபவத்தில் நான் பார்த்துருக்கிறேன். ஜனங்கள் போடுகிறத பார்த்து கொண்டிருந்தார். ஐஸ்வர்யவான்கள் அநேகர் அதிகமாய் இருக்கப்பட்டவர்கள் அநேகர் அதிகமாய் போட்டார்கள். ஏழையான ஒரு விதவை வந்து, பாருங்க, ஏழையான ஒரு விதவை வந்து ஒரு துட்டுக்கு சரியான 2 காசை போட்டால் அப்பொழுது அவர் தம்முடைய சீஷரை அழைத்து கூப்பிடுறாரு, எல்லாம் வாங்க, காணிக்கை பெட்டியில் பணம் போட்ட மற்ற எல்லாரையும் பார்க்கிலும் இந்த ஏழை விதவை அதிகமாய் போட்டால் என்று உற்சாகமா கொடுக்கிற இடத்துல நான் பிரியமா இருக்கிறேன் என்று என்ன சொல்றாரு? மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன், மெய்யாகவே சாட்சி சொல்லுகிறேன். இன்னைக்கு உற்சாகமா கொடுக்கக்கூடிய ஆட்கள் இல்லை. மனசனை தான் ஏமாத்துறானா? ஆண்டவரையே ஏமாத்துறான். கவர்மெண்ட் வேலை எதனால வந்ததுங்க? யாரால வந்தது? ஆண்டவர் ஜீவனை கொடுக்கதான் அந்த கவர்மெண்ட் வேலையில நீ நிக்கிற. அப்போ அவரு கவர்மெண்ட் வேலையை கொடுத்திருக்கிறாருன்னு நீ நினைச்சிருக்கலாம். இல்ல, எனக்கு அவர் ஜீவனை கொடுத்திருக்கிறாரு. ஜீவன் போயிடுச்சுன்னா கவர்மெண்ட் வேலை போயிடும். மல்கியா 3:8 சாட்சி பாருங்க எப்படி இருக்குது. சீக்கிரம் பாருங்க. மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? சொல்றாரு, நீங்க என்ன வஞ்சிக்கிறீங்களே, எதனால வஞ்சிக்கிறீங்கன்னு கேட்கலாம். தசம பாகத்திலும் காணிக்கைகளிலும் தானே. பாருங்க, அவருக்குரியது அதுக்கு வச்சிடுங்க. ஒரு நாளைக்கு 10 டீ சாப்பிட்றோம்ல, 10 ரூபாய் எவ்வளோ ஆகுது? 100 ரூபாய் ஆயிடுச்சு. அதை என்ன பண்ணோம்? ஆண்டவருக்காக காணிக்கை எடுத்து வச்சிடணும். நல்லா என் பேத்தி சிப்ரால் பூவால் சர்ச்சுக்கு காலையில் போயிடுவாங்க. அந்த அம்மா 1.5 வயசு தான் ஆகுது. தாத்தா காணிக்கை போடணும், பைசா கொடு. 10 ரூபாய் பில்லை கொடுத்தா வாங்க மாட்டாங்க. சில்லறை இன்னும் நோட்டு கொடு, 10 ரூபாய் நோட்டு கொடுத்தா தெரியும் நோட்டு. ஏன் இதை நான் சொல்றேன்னா, ஆண்டவரை நம்ம இதில் தான் வஞ்சிக்கிறோம். சரி, 3வது காரியம் போயிடுச்சு. 4வது காரியத்துக்கு வருவோம், முடிச்சிடறேன். எபிரியர் 13ஆம் அதிகாரம் 16வது வசனம். 13:16. அன்றியும், நல்ல கவனிங்க, அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாய் இருக்கிறார். பாருங்க, இந்த 2 காரியத்தை தேவ பிள்ளைங்க மறக்கவே கூடாது. நன்மை, தான தர்மம். ஏன்னா நீ யாருடைய பிள்ளை? நன்மை செய்கிறவருடைய பிள்ளை. அப்போஸ்தலர் 10:38 அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அப்ப அவருடைய பிள்ளை நீ அவரை காட்டணும்னா நன்மை செய்யணும். ஆதியாக 4ஆம் அதிகாரம் 7வது வசனம். நான் வாசிக்கிட்டோமா? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசற்படியிலே படுத்திருக்கும். போதும். நீ பரிசுத்தமா வாழ்ந்தாலும், பல மணி நேரம் ஜெபித்தாலும், என்னதான் ஊழியம் செய்தாலும், நீ நன்மை செய்யலாம் கூட நரகத்துக்கு போயிடுவேன். கண்டிப்பா போயிடுவேன். அந்த ஐஸ்வர்யவான் ஒரு பாவம் செய்யலங்க, பைபிள் சொல்லல. ஆனா அவன் என்ன பண்ணல? அந்த லாசருக்கு ஒருவேளை சாப்பாடு கொடுக்கல. அதுவே பெரிய பாவம். லூக்கா 16:23-26 வரைக்கும் பாப்பியானா, அவன் பாதாளத்துல வேதனைப்படுகிறது. அவன் தன் கண்களை ஏறெடுத்து தூரத்துல
ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். பிச்சை கேட்டு கொண்டிருந்த லாசருவை ஆபிரகாம் மடியில கண்டான். அப்பொழுது அவன் தகப்பனாகி ஆபிரகாமே நீர் எனக்கு இறங்கி லாசருவின் விரல் நுனியை தண்ணீரிலே தோய்த்து என் நாவை குளிர பண்ணும்படி அவனை அனுப்ப வேண்டும். இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே என்று வேதனைப்படுகிறேனே, நன்மை செய்திடு. 2010 நினைக்கிறேன், பேரன் பையாவுடைய பாட்டு என்னதான் பாட வச்சாரு. அந்த பாட்டில் ஒரு சரணம் இப்படி பாடினேன்: நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ, நன்மை செய்யாதிருந்தா பாவம் இல்லையோ, நாதன் இயேசு நன்மை செய்தவரா பூமியிலே வாழ்ந்தாரே, நீயோ நானோ நன்மை செய்தா நன்மைகளை பெற்றிடுவோமே. நன்மை தானம் தர்மம். பாருங்க, கிறிஸ்மஸ் வந்தா, நியூ இயர் வந்தா, ஈஸ்டர் வந்தா நம்ம குடும்பம் மாத்திரம் போத்தி சரவணால போயிட்டு விலை உயர்ந்த துணியை போட்டுக்கின்னு சபையில் என்ன பாரு, என் ட்ரெஸ்ஸை பாரு. பக்கத்தில் இருக்கிற விதவிக்கு ஒரு 100 ரூபாய் புடவை கூட நம்மளால எடுத்து கொடுக்க மாட்டான். அப்படியாப்பட்டவங்க மேலே ஆண்டவர் பிரியமாக இருக்க மாட்டார். பாருங்க, ஆண்டவருடைய நாமத்தினால சொல்கிறேன், ஆண்டவர் ஏவப்பட்டு சில காரியங்களை செய்யும் போது உயிரே போனாலும் வெளியே சொல்ல மாட்டேன். ஏன்னா இந்த கைக்கு கொடுக்குறது இந்த கைக்கு தெரியக்கூடாது. என் மனைவி கிட்ட கூட சொல்ல மாட்டேன். கடவுள் ராத்திரியில் பேசுவார். இப்போ இந்த ஊழியக்காரர் என்ன பண்ணிட்டாரு, எனக்காக பூமியில் என் வேலையை செய்தார், இந்த ஊழியக்காரரை மறிச்சிட்டாரு, இந்த குடும்பத்தை போய் பாருன்னுவார். ஆண்டவர் பேசுவார். நான் எதுவும் என்னுடைய சுயமாக எதுவும் பண்ணதே இல்லை, ஆண்டவருடைய நாமத்தினால சொல்கிறேன். ஏன்னா 4வது காரியம் என்ன, நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும். இருக்கப்பட்டவங்க என்ன பண்ணோம், ஈஸ்டர் வந்தாலும் ஒரு 20 பேருக்கு இல்லைன்னா 200 பேருக்கு இருக்கப்பட்டவங்க. நான் அப்படி தான், என் ஊழியத்தில் வர பைசாலாம் ஈஸ்டர் அன்னைக்கு ஒரே மீட்டிங் தான் வைப்பேன் வெளியே. ஆண்டவர் அறியாத மக்களுக்கும் ஆண்டவர் அறிந்த மக்களுக்கும் எவ்வளோ பேருக்கு அந்த மீட்டிங்கில் உதவி செய்ய, ஆண்டவர் உதவி செய்ய, எனக்கு உதவி செய்ய பணத்தை கொடுத்துருக்கிறார். ஏன்னா நான் பண்ணேன்னு சொல்ல மாட்டேன். சபைக்கு நம்ம கொடுத்தா கூட நான் கொடுத்தேன்னு சொல்லக்கூடாது. 1 நாளாகும் 29ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் பாருங்க, பக்தன் சாட்சி சொல்றார். பாருங்க, நான் முடிக்க போறேன். 1 நாளாக 29:14. பாருங்க, இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்க நான் எம்மாத்திரம், என் ஜனங்க எம்மாத்திரம். பாருங்க, எல்லா ஆண்டவரே உம்மாலே உண்டானது, உம்முடைய கரத்துல வாங்கி அவரு நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறாரு. ஜீவனை கொடுத்ததுனால அவருக்கு நம்ம கொடுக்கிறோம். ஆண்டவரே எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறீங்க, நீங்க கொடுத்ததுனால தான் நாங்க கொடுக்கிறோம், நாங்களே கொடுக்கிறோன்னு சாட்சி சொல்லக்கூடாது. ஒரு தீர்மானம் எடுங்க, நீங்களே டைரக்டாக போய் கொடுக்கக்கூடாது. சபையின் நிமித்தம், ஐயா கிறிஸ்மஸ் வருதா, நான் ஒரு 10 புடவை வாங்கி தரேன். என் ஏரியாவில் கைவிடப்பட்டவங்க விதவிங்கெல்லாம் இருக்கிறாங்க, நான் அவங்க பேரை எழுதி கொடுத்து 10 புடவை வாங்கி தரேன். அவங்கள என்ன பண்ணணும், கிறிஸ்மஸ் அதுவும் சபைக்கு வாங்க, புடவை கொடுக்குறாங்கன்னு சபைக்கு வாங்கன்னு, சபைக்கு வாங்க, ஆண்டவர் நன்மை செய்வார். புடவையை கொடுத்து ஒரு பிரியாணியை கொடுத்து கடவுளுடைய வார்த்தையை சொல்லி அவங்கள என்ன பண்ணணும், நம்ம ஆண்டவர் பக்கம் கொண்டு வரணும். இந்த நன்மை நம்ம செய்யாம போனாலும் நம்ம வாழ்க்கையில் பாவம் வந்துடும். தான தர்மம் பண்ணனால கூட பாவம் வந்துடும். நான் போயிட்டே இருப்பேன் வண்டியில், பிளாட்பாரத்தில் பசியாக உக்காந்து இருப்பாங்க, எவ்வளோ பேரை பார்ப்பேன், போயிட்டே இருப்பேன். சில நேரத்தில் ஆண்டவர் வண்டியை நிறுத்திடுவார். அங்கே நின்று பக்கத்தில் என்ன ஹோட்டலாக இருந்தாலும் பிரியாணியோ தண்ணி கேனோ வாங்கி அங்கே போய் உக்காஞ்சி அவரு கூட உக்காஞ்சி
நானும் இப்படி தான் ஆண்டவர் அறியாத நாட்களில் பிச்சை எடுத்தேன். ஒருவேளை சாப்பாடு சாப்பிட முடியாத எவ்வளோ வேதனையாக கல்யாண மண்டபத்திலலாம் பிச்சை எடுத்துருக்கிறேன். இன்னைக்கு ஆண்டவர் ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறாரு. அந்த ஆண்டவர் தான் ஏவப்பட்டு உங்களுக்கு சாப்பாடு கொடுக்க உதவி செய்தார்னு இயேசுவை பற்றி சொல்லணும். இது ஒரு நன்மை, இது ஒரு தியான தனமும். இப்படியாப்பட்டவங்க மேலே கர்த்தர் பிரியமா இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. இந்த 4 காரியத்தை பண்ணிட்டீங்கன்னா கர்த்தர் உங்க குடும்பம் மேல பிரியமா இருப்பாரு. முதல் ஆண்டவருக்கு பயப்படணும். முதல் ஆண்டவருக்கு அவர் கிருபைக்கு காத்திருக்கணும். 2வது தெரியல பத்தியா உங்களுக்கு? இல்ல இல்ல இல்ல, அது 3வது. மற்றவர்களுக்கு இயேசுவை பற்றி சொல்லி ஆலயத்தை இங்கே கொண்டு வந்து கட்டணும். 3வது உற்சாகமாக கொடுக்கணும். ஐயா, நம்ம ஊழியத்துக்கு ஒரு தெருவு மீட்டிங் வையா, என்ன செலவாகுதுன்னு வெளியே வைக்கலாம். வெளியே வச்சு இந்த மக்களுக்கு ஒரு காஸ்பிள் அடிக்கணும். அதுக்கு பணம் செலவு பண்ணணும். உற்சாகமாக கொடுக்குறவங்க மேலே 3வது தேவன் என்ன பண்ணுறாரு? உலக பொருட்களால் ஆத்துமாவை என்ன பண்ணுமா? சம்பாதிக்கணும். நான் எவ்வளோ பணம்லாம் பார்க்க மாட்டேன். பணம் ரொம்ப டேஞ்சர். 3 பணம் பைபிளில் பிரசங்கி 10:19 பணம் எல்லாவற்றிலும் உதவும். எபிரியர் 13:5 நீங்கள் பண ஆசை இல்லாதவர்களாக இருப்பீர்களானால் உங்களுக்கு இருக்கிறதே போதும் என்று எண்ணுங்க. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை கைவிடுவதில்லை. 3வது பணம் ரொம்ப டேஞ்சர். 1 தீமோத்தேயு 6:10 பண ஆசை எல்லா தீமுக்கும் வேறு. உயிர்ந்து உயிர்ந்து சம்பாதிச்சாலும் கண்ணை முன்னா ஒன்றுமே எடுத்துன்னு போகிறதில்ல. என் வாழ்க்கையில் எவ்வளோ பணம் சம்பாதிச்சேன், எவ்வளோ நகை. நான் 300 சவர நகை போட்டுன்னு இருப்பேன். என் சின்ன பையன் கைத்து நிறைய நகை. ஆயா, தாத்தா, அப்பா, அம்மா சேர்த்து வச்ச சொத்து இல்லை, அநியாயமாக சம்பாதித்த பணத்தில் சேர்த்த சொத்து. 120 பைசா வட்டி வாங்குவேன். 120 பைசா வட்டி வாங்குவேன். 10,000 ரூபாய் கொடுத்தனா ஒரு நாளைக்கு 400 ரூபாய் வட்டி வாங்குவேன். அநியாயமாக சம்பாதித்தேன். என் வாழ்க்கையில் சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, இளைப்பாறுதல் இல்லை. இந்த தெய்வத்தை யாருன்னு எனக்கு தெரியாது. மனைவி மூலியமாக, தாயார் மூலியமாக என்னை ஆண்டவர் தேடி வந்தார். இன்னைக்கு உங்கள் முன்பாக 21 வருஷம் தேவனுடைய வேலையை செய்ய கர்த்தர் எனக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். அதனால 4வது காரியம் என்னன்னா, நன்மை செய்யணும், தான தர்மம் பண்ணணும். நம்மளால வீட்டில் பிரியாணி எல்லாம் சாப்பிட்டு மிச்சம் மீந்துச்சுன்னா ஃப்ரிட்ஜில் தூக்கி வைக்கிறது. ஃப்ரிட்ஜில் தூக்கி வச்சு மறுநாள் சூடு பண்ணி அதையும் ஃப்ரிட்ஜில் தூக்கி வைக்கிறது. பக்கத்தில் ஒருத்தரும் கூட பிரியாணியை கொடுக்குறதே இல்லை. என் வீட்டில் நடந்த கதையை சொல்கிறேன், எங்கேயும் நடக்கலை, பைபிள் சாட்சி. என் வீட்டில் நடந்த கதை. என் மகனுக்கு கூட ஸ்தோத்திர கூட்டம் 28ஆம் தேதி நடத்தினேன். ஒரு 4 ஹாஸ்டல் எல்லாருக்கும் கொடுக்க சொன்னேன். ஒரு சாப்பாடு கூட மிச்சம் வைக்கக்கூடாது. உங்களுக்கு இருக்குதோ இல்லையோ அதெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க, மற்றவங்களுக்கு கொடுத்துருங்க. ஆண்டவர் இன்னைக்கு எங்களை ஆசீர்வாதமாக வச்சிருக்கிறார். அவருடைய நாம மகிமைக்காக எங்களை நடத்துகிறார். நீங்கள் எனக்காக ஜெபித்துக் கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா. Thank you Jesus. எல்லா கண்களை மூடுகிறது. எனக்கு ஆண்டவர் பிரியமாக இருக்கிறத நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும். நான் எதில் பிரியமாக இருக்கிறேன்? 4 காரியங்களை நாம் திட்டம் தெளிவுமாய் கேட்டோம் தேவ மனுஷன் மூலமா. பவுல் சொல்லுகிறார், நான் யாரை பிரியப்படுத்த விரும்புகிறேன்? மனுஷனையா தேவனையா? மனுஷனையா தேவனையா? நான் மனுஷனை பிரியப்படுத்துவேன், ஆனால் நான் தேவனுடைய ஊழியக்காரன் அல்லவே. நான் தேவனை பிரியப்படுத்துவேன், ஆனால் நான் தேவனுடைய ஊழியக்காரன். நீ ஆண்டவரை பிரியப்படுத்தினால் வானம் திறக்கப்படும், வானம் திறக்கப்படும். சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிற
தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து உனக்காக எழுந்து நிற்பார். ஸ்தேவான் தேவனை பிரியப்படுத்தினான். எல்லாரும் கல்லெறிந்தான், சொல்லெறிந்தான், ரத்தம் சிந்தப்பட்டது. ஆனா ஸ்தேவானுடைய பார்வையெல்லாம் அண்ணாந்து பார்த்து கொண்டிருந்தான். பரிசுத்தாவின் நிரப்பப்பட்டு கொண்டிருந்தான். வானம் திறக்கப்பட்டது. தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து சிங்காசனத்தை விட்டு எழுந்து நின்றார். ஓ ரபாலா துரானா மக்கரபாலா துரானா. உனாவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும். மாம்ச கண்களை யார் பார்க்கிறா, யார் என்ன சொல்றா நீ நினைக்காத. உனாவிக்குரிய கண்கள் திறக்கப்படுமானால் வானம் திறக்கப்படும். பரலோகத்தின் தூதர்கள் உன்னை சூழ பாளையத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறதை நீ பார்ப்பார். யோபு சொன்ன அந்நிய கண்கள் அல்ல, என்னுடைய கண்களே காணும். உன்னை சுற்றிலும் தேவனுடைய மகிமை, தேவ தூதர்கள், ராஜாதி ராஜா பார்த்து கொண்டிருக்கிறார். யாரை பிரியப்படுத்தி இதுவரைக்கும் நீ வாழ்ந்து கொண்டிருக்கிறார்? இன்னைக்கு ஆண்டவரை பிரியப்படுத்து. உன் வார்த்தையில பிரியப்படுத்து, உன் சிந்தையில பிரியப்படுத்து, உன் கைகளை பிரியப்படுத்து, உன் நடையில பிரியப்படுத்து. ஆண்டவர் சொல்றார் 3 யோவான் 1:2, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து நீ சுகமாயிருப்பாயாக. நீ சுகமாயிருப்பாயாக. வேதனை நீங்கி சுகமாயிருப்பாயாக. ஆண்டவருடைய ஆசீர்வாதம் ஐஸ்வர்யத்தை தரும். வேதனை உன்னை விட்டு விலக்குவார். ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய தாசரை கொண்டு எங்கள் சபையில கொடுத்த வார்த்தைக்காக, சத்தியத்துக்காக, இன்னைக்கு கட்டு கதைகளோடு சொல்லி மனுஷனை பிரியப்படுத்துற இந்த காலத்தில் தேவனை பிரியப்படுத்தக்கூடிய ஒரு சத்தியத்தை தாசனுக்கு தந்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். கொடுத்த சபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். சபையாருக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். சபை சத்தியத்தை நீ அறியும்படி, நீ சத்தியத்தை அறிவாயனால் சத்தியம் உன்னை விடுதலையாக்கும். சத்தியம் உன்னை விடுதலையாக்கும். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே மெய்யாகவே விடுதலையாகும். ஒரு விடுதலையும் ஒரு ஆசீர்வாதத்தை நீ தந்ததுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அந்த ஒவ்வொருவரையும் இதை ஒளிபெருக்கி மூலமாக யூடியூபின் வாயிலாய் பார்க்கிற ஒவ்வொருக்குள்ளையும் ஒரு விடுதலையும் ஒரு ஆசீர்வாதம் உண்டாகும்படி ஜெபிக்கிறோம். எல்லா கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களும் கூட கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென்.